இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தாவேகா பூத் கமிட்டி கருத்தரங்கு கூட்டத்திலிருந்து செய்தியாளர் பிரதீப் இணைகிறார். பிரதீப், இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடு எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? தொடர்ந்து செய்தியாளர் பிரதீப் இணைந்திருக்கிறார். பிரதீப், இந்த கருத்தரங்குக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சரணம்பட்டி விஜய் அவர்கள் சரணம்பட்டி நடைபெற உள்ள இந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சின்னிய பாளையத்தில் உள்ள ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு பூத் கமிட்டி கூட்டம் நடைபெறக்கூடிய குருமம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தின் நுழைவு சற்று நேரத்தில் வந்தடைய உள்ளார். இந்த பூத் கமிட்டி கூட்டச்சாவடி நிலையில் குருமம்பாளையம் பகுதியில் உள்ள பொதுமக்கள், இளைஞர்கள், தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஏராளமானோர் அவரது வருகைக்காக பல மணி நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக தலைவர் விஜய் வாகனம் செய்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் விஜயை காண அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆகியோர் மொட்டை மாடி தண்ணீர் தொட்டி மேல் ஏறி நின்றும் இளைஞர்கள் அவருக்காக உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக 10 மணிக்கு கருத்தரங்கம் தொடங்கும். இவர் விஜய் உரையாற்ற உள்ளார். ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 3 மாவட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் இந்த கருத்தரங்கத்தில் பங்கேற்ற. மேலும் நன்றி பிரதீஸ்வரன். விஜய் அவர்களுடைய வாகனம் சில நிமிடங்களில் இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கு நடக்கக்கூடிய இடத்திற்கு வரும் அப்படின்னு கருதப்படுகிறது. அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் வந்துருச்சு, ஆனால் இன்னும் அந்த திடலுக்குள்ளே போகல அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. இங்கே ஏற்கனவே கிட்டத்தட்ட உள்ள ஒரு 7-8 பேர் வரை அமர வைக்கப்பட்டிருக்காங்க. வெளியில் இன்னும் மிக அதிகமாக கூட்டம் இருக்கிறது. காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்காங்க. வாகனம் ஊர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. 14 கிலோமீட்டரை கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக கடந்த அந்த வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் பாபு இணைந்திருக்கிறார். பாபு, இன்னும் எவ்வளோ நிமிடங்களில் தாவேகா தலைவர் மாநாட்டு திடலுக்கு வருவார்? மாநாட்டு திடலில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன? வணக்கம் சார். மாநாட்டு திடல் இன்னும் ஒரு சற்று நேரத்தில் விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. விஜய் வருவதற்கான சாலை முழுவதும் கட்சியின் தொண்டர்களும் ரசிகர்களும் திரண்டி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள மாநாட்டு மேடையில் குறைந்தபட்சம் 8000 இருக்கைகள் வரை போடப்பட்டிருந்தது. தற்போது அந்த இருக்கைகள் அனைத்தும் நிரம்பியுள்ள சூழ்நிலையில் கட்சியினருக்கும் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்காக வழங்கப்பட்ட அடையாள அட்டையை தாண்டியும் ஒரு சில மாநாடு நடக்கும் காம்பவுண்ட் சுவரை எகிரி குதித்து உள்ளே சென்று அத்துமீறி மாநாட்டு திடலுக்கு நுழைந்துள்ளதால் முறைப்படி மாநாட்டு திடலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அந்த மாநாட்டிற்கு செல்ல முடியாமல் மாநாட்டின் கேட்டை கேரளாவிலிருந்து வந்துள்ள பவுன்சர்கள் மூடி வைத்துள்ளனர். இதனால் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கட்சியினர் வந்துட்டு அவர்களிடம் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு சில கட்சியினர் வந்துட்டு மாநாட்டு திடல் உள்ள அந்த கேட்டை ஏறி குதிக்க முயற்சித்துள்ளனர். ஆனால் பவுன்சர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி தற்போது நிறுத்தி வருகின்றனர். இருப்பினும் பவுன்சர்களால் கட்சியினரை தடுக்க முடியாமல் மிகவும் திணறி வருகின்றனர். கிட்டத்தட்ட 8000 கட்சியினர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தமிழக தாவேகா தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜய் அவர்களை பார்ப்பதற்காக கட்சியை தாண்டியும் பொதுமக்கள் ஏராளமாக திரண்டி வந்திருப்பதால் தற்போது கோவை நகர்பகுதி மட்டுமல்லாமல் அவர் வந்து மாநாட்டு திடலில் பேசக்கூடிய இடங்கள் முழுவதும் கட்சியினரும் ரசிகர்கள் கூட்டமும் அதிக அளவில் உள்ளது. மாநாட்டு திடலுக்கு பக்கத்தில் விஜய் வந்துட்டார். அது பற்றிய தகவல்களை கொடுத்தீங்க. இணைந்ததற்கு நன்றி பாபு. இன்னும் சில நிமிடங்களில் தாவேகா தலைவர் வர இருக்கிறார். அவருக்கு வரவேற்பு ஒருபுறம், அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அப்படின்றது விஜய் அவர்கள் 3 மணி நேரம் விஜய் அவர்களோடு அமர்ந்து இந்த மீட்டிங்கை கவனிக்க போகிறோம் அப்படின்றத புஷி ஆனந்த் உள்ளிட்டோரெல்லாம் குறிப்பிட்டதை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் வெளியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினரை கட்டுப்படுத்துவதும் ஒரு பெரும் சவாலாக இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய கழுகு பார்வை ட்ரோன் ஷாட் காட்சிகளை பார்க்குறோம். விஜய் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் இந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து விடுவார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.